அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆடி மாத பலன்கள் மீனராசி 2025ஆம் ஆண்டு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஆடி மாத பலன்களாக இருக்கும். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய மீனராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கலாம்? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு புதன், 5ஆம் இடத்தில் சூரியன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 7ஆம் அதாவது செவ்வாய் பகவான் ஆடி மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்தில் சனி ராகு. ஸோ இப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனால் காரிய தடை இருக்காது, சுப காரியங்களில் வெற்றி. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? அப்புறம் சுப காரிய சம்மந்தமான விஷயங்கள்லாம் எதனா முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த முயற்சி வெற்றிகள் கிடைக்கும். அந்த விஷயத்தில் நல்லா தன வருவாய் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய 3ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல குரு புதன் 2 பேர் இருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பது அந்தளவு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமயோசித புத்தியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். இதனால் பரவாயில்ல, உங்கள் 4ஆம் இடம் நல்லா தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதாவது வீடு மாற்றம் சில பேருக்கு இருக்கும். அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். இப்போ வண்டி வாகனங்கள் பழுதாகும். ஆனால் அதை மாற்றிட்டு நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதற்குரிய நல்ல ஒரு அமைப்பும் இருக்குது, புரியுதுங்களா? அதனால நல்லா தான் இருக்குது. 4ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் சூரியன். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பஞ்சாயத்துக்கு பிறகு அந்த காரியம் வெற்றி ஆகும். கோர்ட்டில் கேஸ் அப்படி எதனா இருந்தாக்கா அதெல்லாம் இந்த காலத்தில் வெற்றி ஆகும். ஆனால் கொஞ்சம் நாள் தள்ளி போய் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் தள்ளி போய் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அது மாதிரிலாம் ஏற்பட்டு வாக்குவாதம்லாம் ஏற்பட்டு அதன் பிறகே அந்த காரியம் வெற்றி ஆகும். ஆனால் வெற்றி ஆகும், புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இது பரவாயில்ல. 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது என்பது நல்லா தான் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதாவது ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு வயசானவங்க அவங்க உடம்புல என்ன ப்ராப்ளம்னே தெரியாத மாதிரி இருக்கும். என்ன ப்ராப்ளமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்க உடல்நிலையில் இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதற்குரிய நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும். அப்புறம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும், புரியுதுங்களா? அது 10 அல்லது 15% தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில், புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் எந்த அளவுக்கு எத்தனை % உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு அப்படின்னு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதாவது ராசி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு 10 அல்லது 15% எதிரிகளால் தொல்லை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. எதிரிகளை காலகட்டமாக தான் இது இருக்குது, பரவாயில்ல, ஓகே. சரி, அடுத்து உங்கள் ராசிக்கு ஆடி 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்துடுவார். ஸோ இது எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் உங்களுடைய 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். இதனால் நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மீன ராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வருவது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில், ஏன்னா கொஞ்சம் சில பேர் அதாவது 7ஆம் இடத்துல கொஞ்சம் செவ்வாய் வரதுனால கொஞ்சம் கோபம் வர மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, புரியுதுங்களா? ஆனால் இப்போ அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தான் அது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது கோச்சார ரீதியாக தான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. அதனால் பரவாயில்ல. அவர் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் இருப்பார். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவார். அதனால் இந்த 2-2.5 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியாயிடும் எல்லாம். அதனால் பெரிய பயப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பரவாயில்ல என்று எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயத்தில். சரி, ஓகே. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி ராகு.
இது எப்படி இருக்குனாக்கா 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானம். இந்த இடத்துல சனி அந்த அளவு சிறப்பு கிடையாது. முக்கியமாக ராகுபவன் இருப்பது என்பது ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி, புரியுதுங்களா? அது அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது இல்லாமல் சனி பகவான் வேறு 12ஆம் இடத்துல உங்களுக்கு விரயச்சனியாக வேறு இருக்கார், புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விரையாகும், புரியுதுங்களா? அது இல்லாமல் குரு பகவான் வேறு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதுனால பரவாயில்ல, புரியுதுங்களா? ஓரளவு அந்த இடமும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படாது. வீண் வம்பு வழக்கில் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு 10-15% அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் இருக்கும், புரியுதுங்களா? கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் பார்த்து கவனமாக தான் இருக்கணும், புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து 10ஆம் இடம், இது வந்து தொழில் ஸ்தானம். அதையும் குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் தான் சரியில்லை, 10ஆம் இடத்தை பார்த்தா நல்லது தான். அதனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால் தொழில் நல்லா தான் போகும். தொழிலில் பெரும்பாலும் பிரச்சனைகள் அந்தளவுக்கு இருக்காது, புரியுதுங்களா? இதனால் நல்ல தனவருவாய் கூட இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வந்து நல்ல தனவருவாய் கூட இருக்கும். இதில் பரவாயில்ல. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் என்ன பிரச்சனைனாக்கா உங்களுக்கு விரயமாகும். இதனால் அதாவது சுப காரியம் சம்மந்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு சம்மந்தமாக ஏதோ ஒரு வீடு மாற்றம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு செலவு மொத்தம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயமாக தான் ஆகும். ஆல்ரெடி சனி பகவான் வந்து விரயச்சனியாக இருக்கிறார் உங்களுக்கு, புரியுதுங்களா? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது விரயச்சனியாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் செலவு தான் அதிகமாக இருக்கும், விரயம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சிக்கன போக்கை கடைபிடிக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சிக்கன போக்கை கடைபிடித்தாக வேண்டும், வேறு வழியே கிடையாது, புரியுதுங்களா? அதாவது இப்போ பட்ஜெட் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த விஷயத்தை சிக்கன போக்கை கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயத்தை வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆனால் வந்து விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க, புரியுதுங்களா? விரயம் என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமில்லை, பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு படிக்கிற பசங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும், புரியுதுங்களா? இல்லைன்னா அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து விரயன்றது பலவிதமான விரயங்களை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும், புரியுதுங்களா? அதனால் கல்வி பயிலும் மாணவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் படிக்கணும், புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்து கவனமாக இருந்துங்க. விரயத்தை தடுக்க முடியாது, புரியுதுங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தான் இருந்தாகணும். சரி, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மீன ராசிக்கு இருக்குது. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.